ಗೌರಗದಾಮದ ಗೌರಗದಾಮದಾಯಿ ನಗರ ಗ್ರಾಮಧಾರಿಣಿ ನಮೋ ವಿಷ್ಣುಪತಾಯ ಕೃಷ್ಣ ಪ್ರೇಷ್ಠಾಯ ಬುದ್ಲೆ ಶ್ರೀಮದೇ ಭಕ್ತಿ ವೇದಾಂತ ಸ್ವಾಮಿ ನಾಮನೆ ನಮಸ್ತೆ ಸಾರಸ್ವತಿ ದೇವಿ ಗೌರವಾಣಿ ಪ್ರಚಾರಿಣಿ ನಿರ್ವಿಶೇಷ ಶೂನ್ಯವಾದಿ ಪಾಶ್ಚಾತ್ಯ ದೇಶಧಾರಿಣಿ ಜಯ ಶ್ರೀ ಕೃಷ್ಣ ಚೈತನ್ಯ ಪ್ರಭು ನಿತ್ಯಾನಂದ ಶ್ರೀ ಅದ್ವೈತ ಗದಾಧರ ಶಿವಶಾದಿ ಗೌರವ ಭಕ್ತ ವೃಂದ ಹರೇ ಕೃಷ್ಣ 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 ಹರೇ 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 ರಾಮ 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 ಹರೇ ಹರೇ ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு பகவத்கீதை 10வது அத்தியாயத்துல பார்க்க போறோம். மாதாஜி எத்தனை ஸ்லோகங்க? 8வது மாதாஜி. ஓகே மாதாஜி. 10வது அத்தியாயத்துல 8வது ஸ்லோகம் பூர்ணத்தின் வைபவம். அகம் சர்வஸ்ய பிரபவோ மத்த சர்வம் பிரவர்த்ததே இதி மத்வா பஜதே மாம் பஜந்தே மாம் புதா பாவ சமன்விதாக. படிக்கிட்டாங்க மாதாஜி. படிங்க மாதாஜி. ஜட ஆன்மீக உலகங்கள் அனைத்திற்கும் மூலம் நானே, எல்லாம் என்னிடமிருந்தே தோன்றுகின்றன. இதனை நன்றாக அறிந்த அறிஞர்கள் எனது பக்தி தொண்டில் ஈடுபட்டு இதயபூர்வமாக என்னை வழிபடுகின்றனர். பொருளுரை: வேதங்களை பக்குவமாக கற்றறிந்த ஒரு அறிஞரும் சைத்தன்ய மகாபிரபுவை போன்ற அதிகாரிடமிருந்து விஷயங்களை அறிந்தவரும் அந்த உபதேசங்களை எவ்வாறு நடைமுறைப்படுத்துவது என்பதை புரிந்து கொண்டவருமான ஒருவர் ஜட ஆன்மீக உலகங்கள் எல்லாவற்றின் மூலம் கிருஷ்ணரே என்பதை புரிந்து கொள்ள முடியும். இதனை நன்றாக அறிந்துள்ள காரணத்தால் அவர் பரமபுருஷரின் பக்தி தொண்டில் திடமாக நிலை பெற முடியும். முட்டாள்களாலோ அபத்தமான கருத்துரைகளாலோ அவரை பிறழச் செய்ய முடியாது. பிரம்மா, சிவன் மற்றும் அனைத்து தேவர்களுக்கும் கிருஷ்ணரே மூலம் என்பதை எல்லா வேத இலக்கியங்களும் ஒப்புக்கொள்கின்றன. அதர்வ வேதத்தில் கோபால தாபானி உபனிஷத் 1.24 யோ பிரக்மானம் விதாதாததி பூர்வம் யோவை வேதம்ஷ சகா பயதி ஷம் கிருஷ்ணா. வேத ஞானத்தை பிரம்மாவிற்கு முதலில் உபதேசித்தவரும் ஆதியில் அந்த வேத ஞானத்தை பரப்பியதும் கிருஷ்ணரே என்று கூறப்பட்டுள்ளது. பின்னர் மீண்டும் நாராயண உபனிஷத்தில் அதா புருஷோக வை நாராயணோ காமயத பிரஜா சுருஜேயேதி. பின்னர் பரமபுருஷ பகவானான நாராயணர் உயிரினங்களை படைக்க விரும்பினார் என்று கூறப்பட்டுள்ளது. உபனிஷத் தொடர்ந்து கூறுகிறது: நாராயணத் பிரக்மா ஜாயதே நாராயணாத் பிரஜாபதி பிரயாஜாயதே நாராயணாத் இந்திரோ ஜாயதே நாராயணாத் அஷ்டோ வாசதே ஜாயந்தே நாராயணாத் ஏகாதச ருத்ர ஜாயதோ நாராயணாத் துவாதசாதித்ய. நாராயணமிருந்தே பிரம்மா பிறந்தார். நாராயணமிருந்தே பிரஜாபதிகள் பிறந்தனர். இந்திரர் பிறந்தார். நாராயணமிருந்தே 8 வசுக்கள் பிறந்தன. நாராயணமிருந்தே 11 ருத்ரர்கள் பிறந்தனர். நாராயணமிருந்தே 12 ஆதித்யர்கள் பிறந்தனர். நாராயண கிருஷ்ணரின் விரிவங்கமாவார். அதே வேதத்தில் நாராயண உபனிஷத்தில் 4 பிரக்மன்யோ தேவகி புத்திர, தேவகியின் மைந்தனான கிருஷ்ணரே முழுமுதற் கடவுள் என்றும் கூறப்பட்டுள்ளது. மேலும் ஏகோபை நாராயணன் ஆசின்னா பிரக்மானா ஈஷானோ நாபோ நாக்னி ஸ்மௌ நேமே த்யாப் ஆப்ருதிபி நாஷத்ராணி நா சூரியம். படைப்பின் ஆரம்பத்தில் பரமபுருஷரான நாராயணர் மட்டுமே இருந்தார். பிரம்மாவோ சிவனோ நீரோ அக்னியோ ஆகாயத்தில் சந்திரனோ நட்சத்திரங்களோ சூரியனோ இருக்கவில்லை. மகா உபனிஷத் 1.1.2 பரமபுருஷரின் நெற்றியிலிருந்து சிவபெருமான் பிறந்தார் என்றும் மகா உபனிஷத்தில் கூறப்பட்டுள்ளது. எனவே பிரம்மாவையும் சிவனையும் படைத்த பரமபுருஷரே வழிபாட்டிற்கு உரியவர் என்று வேதங்கள் கூறுகின்றன. மகாபாரதத்தின் மோட்ச தர்ம பகுதியில் கிருஷ்ணரை கூறுகிறார். மாதாஜி அதை படிச்சிருங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நாராயண பரோ தேவாஸ் அதுங்களா? முன்னாடி இருக்குது. பிரஜாபதிம் ச ருத்ரம் சாப்யஹம் ஏவ ஸ்ருஜாமி வை சௌஹி மாம் ந விஜானீதோ மம மாயா விமோகிதௌ. பிரஜாபதிகள் சிவன் உட்பட அனைவரும் என்னால் படைக்கப்பட்டவர்களே. எனது மாய சக்தியால் கவரப்பட்டிருப்பதால் அவர்களை படைத்தவன் நானே என்பதை அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். வராக புராணத்திலும் சொல்லப்பட்டுள்ளது. படிச்சிருங்க மாதாஜி. நாராயண பரோ தேவஸ் தஸ்மாத் சாதஸ் சதுமுக தஸ்மாத் ருத்ரோ பவத் தேவ சச்ச சர்வஜ்ஞதாம் கதஹ. நாராயணரே முழுமுதற் கடவுள்.
அவரிடமிருந்து பிரம்மா பிறந்தார். பிரம்மாவிடமிருந்தே சிவன் பிறந்தார். படைப்புகள் அனைத்திற்கும் மூலம் பகவான் கிருஷ்ணரே. அவர் எல்லா காரணங்களுக்கும் காரணமாக அறியப்படுகிறார். எல்லாம் என்னிடமிருந்தே பிறந்தன என்பதால் நானே எல்லாவற்றின் மூல காரணம். அனைத்தும் எனக்கு கீழ்ப்பட்டவை. எனக்கு மேற்பட்டு எவரும் இல்லை என்று அவரே கூறுகிறார். கிருஷ்ணருக்கு மேற்பட்ட உன்னத ஆளுநர் எவரும் இல்லை. அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவின் மூலம் வேத சாஸ்திரங்களின் அடிப்படையில் கிருஷ்ணரை இவ்வாறு புரிந்து கொள்பவன் தன்னுடைய முழு பலத்தையும் கிருஷ்ண உணவில் ஈடுபடுத்தி உண்மையான அறிஞனாகிறான். அவனுடன் ஒப்பிடும்போது கிருஷ்ணரை முறையாக அறியாத அனைவருமே முட்டாள்கள்தான். முட்டாள்கள் மட்டுமே கிருஷ்ணரை ஒரு சாதாரண நபராக கருதுவர். கிருஷ்ண பக்தன் அத்தகைய முட்டாள்களால் குழப்பக்கூடாது. பகவத்கீதையின் மீதான அங்கீகாரமற்ற விளக்க உரைகளையும் கருத்துக்களையும் அறவே தவிர்த்து உறுதியுடனும் திடமாகவும் கிருஷ்ண உணர்வில் முன்னேற வேண்டும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. சோ இன்னைக்கு பாக்குற ஸ்லோகம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னு யாராவது சொல்லுங்க பாக்கலாம். யாருக்காவது தெரிஞ்சிருக்கா? 10.8, 9, 10, 11. எதனால இந்த ஸ்லோகங்கள் முக்கியமானது அப்படின்னா, சதுர் ஸ்லோகி. இப்ப எப்படி பாகவதத்துல சதுர் ஸ்லோகி படிப்போம்? சதுர் ஸ்லோகி அப்படின்னா 4 முக்கியமான ஸ்லோகங்கள். பிரம்மாவுக்கு முதல்ல இந்த 4 ஸ்லோகங்கள் மூலமாகவே முழு பாகவதத்தையும் அவர் உரைக்கிறார். சோ நம்மளுக்கெல்லாம் காலம் போக போக என்னாச்சுன்னா அது ரொம்ப விளக்கம் தேவைப்படுது. ஸ்லோகங்கள் அதிகமாயிட்டே போகுது. ஏன்னா நம்மளுக்கு 4 ஸ்லோகத்துல எல்லாம் விளக்க முடியாது. நம்ம அறிவு சிற்றறிவு. ஆனா பிரம்மா 4 ஸ்லோகத்திலேயே முழு பாகவதத்தையும் புரிஞ்சுட்டார். 18 புத்தகங்கள். இன்னும் காலம் போக போக என்ன ஆகுனா இன்னும் விரிவாகும். ஏன்னா மக்களுக்கு புரியாது. இன்னும் விளக்கங்கள் நிறைய சொல்லப்படும். அப்பதான் புரியும். அது போல இங்க சதுர் ஸ்லோகம் பகவத்கீதை இந்த 4 ஸ்லோகத்துல புத்திசாலிகள் அந்த காலத்துல இப்ப கிடையாது, இந்த யுகத்துல புரியாது யாருக்கும். முதல்ல இருக்கிற யுகங்கள்ல இந்த 4 ஸ்லோகம் சொன்னாலே பகவத்கீதை முழுசா புரிஞ்சுக்குவாங்க. அந்த அளவுக்கு இந்த ஸ்லோகங்கள் அந்த கண்டென்ட் முழு பாகவதத்தோட கண்டென்ட்டை உள்ள அடக்கியிருக்கு. சோ இது ரொம்ப முக்கியமானது. இதை படிச்சுக்கிறவங்க மனப்பாடம் பண்ணி படிச்சுக்கலாம். அகம் சர்வஸ்ய பிரபவோ மத்த சர்வம் பிரவர்த்ததே இதி மத்துவா பஜந்தே மாம் புதா பாவ சமன்விதா அப்படின்னா மிகுந்த கவனத்தோடு. நானே அனைத்திற்கும், சர்வசிய அனைத்து, பிரபவ அப்படின்னா உற்பத்தி, மத்த என்னிடமிருந்தே எல்லாம் தோன்றுகின்றது, சர்வம் பிரவர்த்ததே. சோ இது நீங்க 4 ரவுண்டு எழுதினவங்க, 4 மாலை எழுதினவங்க ஏன் பகவான் கிருஷ்ணர் முழுமுதற் கடவுளாக ஒத்துக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். அதுக்கு நீங்க இந்த ஸ்லோகம் கோட் பண்ணலாம். அகம் சர்வசிய பிரபவோ மத்தக சர்வம் பிரவர்த்ததேன்னு பகவான் 10.8 இதை கோட் பண்ணியிருக்கார். அவரே சொல்றார், நானே முழுமுதற் கடவுள். இப்போ ஒருத்தர் தன்னை பத்தி சொல்லிட்டா கூட நம்ப மாட்டாங்க. அப்ப சிறந்த முனிவர்களான நாரதர், தேவலர், அச்சிலர், வியாசர் அவங்க எல்லாம் சொல்றாங்க பகவான் தான், கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு நீங்க அதை கோட் பண்ணலாம். இப்ப ஜட உலகங்கள், ஆன்மீக உலகங்கள் எல்லாத்துக்குமே பகவான் நானே மூலம். மூலம்னா என்ன? அவர்தான் முதன்மையானவர். அவர் இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது. மூலம் அவர்தான், எல்லாத்துக்கும் மூலம். அவர் இல்லைன்னா எதுவுமே இங்க வந்திருக்காது. ஜட உலகமோ ஆன்மீக உலகமோ இருந்திருக்காது. எல்லாமே அவர்கிட்ட இருந்தா வருது. இதை அறிந்த அறிஞர்கள் எனது பக்தி தொண்டில் இதயபூர்வமாக ஈடுபடுகின்றனர். ஏன்னா பகவானை பத்தி புரிஞ்சா மட்டும்தான் நம்ம பக்தி தொண்டு பண்ண முடியும். பகவானை பத்தி புரியலைன்னா அங்க ஞானம் இருக்காது. ஞானம் இல்லைன்னா பக்தி இருக்காது. சோ பகவானை பற்றி தெரிகின்ற ஞானமே உண்மையான ஞானம். இங்க ஞானம் அப்படின்னு ஜட உலகில எதுவுமே கிடையாது. ஜடத்தை பற்றி தெரிந்து கொள்ளுவது ஞானம் அல்ல. ஏன்னா அது நிரந்தரமற்றது, அனித்திய. ஆனா நித்தியமானவர் யார்? சச்சித் ஆனந்தமயமானவர். சத்து சித்து ஆனந்தம், நித்தியமான அறிவு கொண்ட ஆனந்தமயமானவரான அந்த பகவானை பற்றி புரிந்து கொள்ளுவதே உண்மையான அறிவு. அதுதான் ஞானம் எனப்படுகிறது. அந்த ஞானம் இருந்தா மட்டும்தான் பகவான்கிட்ட பக்தி தொண்டு பண்ண முடியும். சோ பகவானை பற்றி அறிந்து கொள்ளுவது பக்தி தொண்டுக்கு ரொம்ப முக்கியமானது.
அதனாலதான் நிறைய கிளாஸஸ் கேட்டுட்டே இருக்கணும். ஸ்ரீல பிரபுபாதர் பொருளுரையில் என்ன சொல்றான்னா, வேதங்களை பக்குவமாக கற்றறிந்த ஒரு அறிஞரும் சைத்தன்ய மகாபிரபுவை போன்ற அதிகாரிகளிடமிருந்து விஷயத்தை அறிந்தவரும் அந்த உபதேசங்களை எவ்வாறு நடைமுறைப்படுத்துவது என்பதை புரிந்து கொண்டவருமான ஒருவர் ஜட ஆன்மீக உலகங்கள் எல்லாவற்றின் மூலம் கிருஷ்ணரே என்பதை புரிந்து கொள்ள முடியும். சோ கற்றறிந்த அறிஞர் வேதங்களை எல்லாம் கத்துக்கிட்ட போது கடைசியில இறுதி யார்? வேதங்களின் இறுதி என்ன? விஷ்ணு, பகவான் விஷ்ணு. சோ அது போல கற்றறிந்த அறிஞர்களிடம், அதாவது சத்கோஸ்வாமிகள், ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு, ஆச்சாரியர்கள், நம்ம பரம்பரையிலிருந்து வந்த ஆச்சாரியர்கள், ஸ்ரீல பிரபுபாதர், ஸ்ரீ குருமகராஜ், பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர், பக்தி வினோத் சுவாமி மகாராஜ், இப்படி கற்றறிந்த அறிஞர்களிடம் விஷயங்களை நாம உபதேசங்களை கேட்டு அதை புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் கிருஷ்ணரை புரிஞ்சுக்க முடியும். அப்ப பரமபுருஷர் பக்தி தொண்டில் தினமாக அப்புறம் நிலை பெற முடியும். ஏன்னா அறிவே இல்லாம எப்படி நாம ஒருத்தர் நம்ப முடியும்? ஞானம், இப்ப காந்தியடிகள் இருந்தாங்க அப்படின்னா அவங்க அவரை பத்தி நல்லவர் வல்லவர்னு பேசுறாங்கன்னா காரணம் அவரை பத்தி நாம படிச்சிருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். அது போல பகவானை பத்தி நிறைய விஷயங்களை வேதங்கள் மூலமாக, ஆனா எல்லா பக்கமும் நீங்க போய் எல்லா புத்தகத்திலயும் பகவானை பத்தி நீங்க படிக்க முடியாது. யாரிடம் இருந்து அதுக்கு வந்து பரம்பரை வழிவந்த ஆச்சாரியர்களிடம், போனஃபைடு ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர், அவர்கிட்ட இருந்துதான் நீங்க கேட்கணும். அப்பதான் புரிஞ்சுக்க முடியும். ரோட்ல போறவங்க வரவங்க கிட்ட எல்லாம் நீங்க கேட்க கூடாது. ஒரு மேக்ஸ் டீச்சர் கிட்ட மேக்ஸ் தான் டவுட் கேட்கணுமோ தவிர அவங்க கிட்ட போய் எப்படி பெட்ரோல் வாங்குறது, எப்படி திருடுறது அப்படின்னு எல்லாம் கேட்க முடியாது. சோ யாருகிட்ட எதை கேட்கணும் அப்படி அவங்க கிட்ட அதைத்தான் கேட்கணும். அப்ப முட்டாள்களோ அபத்தமான கருத்துரையாளர்களோ அவரை பிறழச் செய்ய முடியாது. ஸ்ட்ராங், அதாவது திடப்பிரஜனா இருக்கும்போது அவங்கள வந்து யாராலையும் பிறழ வைக்க முடியாது. அவங்க கருத்துக்கள்ல யாருமே குழப்பம் அடைய மாட்டாங்க. ஏன்னா ஆச்சாரியர்கள் அந்த பரம்பரையிலிருந்து வந்த நபர்களிடமிருந்து கேட்கும் போது மட்டும்தான் உங்களுக்கு அந்த உறுதி இருக்கும். இல்லைன்னா உறுதி இல்லாத சுவர் எப்படி இடிஞ்சு விழுகுதோ அது போல நீங்க நிறைய தடவை வீழ்ச்சி அடைஞ்சிடுவீங்க. சோ பிரம்மா, சிவன் மற்றும் அனைத்து தேவர்களுக்கும் கிருஷ்ணரே மூலம் அப்படின்னு எல்லா வேதமே சொல்லுது. அதர்வண வேதம், கோபால உபனிஷத்து, இது மாதிரி நாராயண உபனிஷத்து, அதுல எல்லாத்தையுமே சொல்லப்பட்டிருக்கு. பரமபுருஷ பகவானான நாராயணர் உயிர்களை படைக்க விரும்பினார். சோ அதே போல நாராயணரிடமிருந்தே பிரம்மா பிறந்தார். பகவான் விஷ்ணுவோட நாபி கமலத்திலிருந்து அந்த தாமரை தண்டுல பிரம்மா பிறக்கிறார். நாராயணனிடமிருந்தே பிரஜாபதிகள் பிறந்தனர். நாராயணனிடமிருந்தே 8 வசுக்கள் பிறந்தனர். நாராயணனிடமிருந்தே 11 ருத்ரர்கள் பிறந்தனர். நாராயணனிடமிருந்தே 12 ஆதித்யர்கள். ஆதித்யர்கள்னா சூரியன். அந்த சூரியன்லயே ஆதித்யர்கள் 12 பேர் இருக்காங்க. சோ இவங்க எல்லாமே நாராயணர் கிருஷ்ணரின் விரிவங்கம் ஆவர். சோ எல்லாருமே பகவானிடமிருந்துதான் வர்றாங்க. அப்ப நாராயண உபனிஷத்துல சொல்லப்பட்டிருக்கு, தேவகின் மைந்தனான கிருஷ்ணரே முழுமுதற் கடவுள் அப்படின்னு நாராயண உபனிஷத்துலயும் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப படைப்பின் ஆரம்பத்தில் பரமபுருஷனான நாராயணர் மட்டும்தான் இருந்தார். பிரம்மாவோ, சிவனோ, நீரோ, அக்னியோ, ஆகாயத்தில் சந்திரனோ, நட்சத்திரனோ, சூரியனோ எதுவுமே இல்ல. சோ இது வந்து மகா உபனிஷத். அதுவும் சொல்லுது பரமபுருஷரின் நெற்றியிலிருந்து சிவபெருமான் பிறந்தார் என்றும் மகா உபனிஷத்துல சொல்லப்பட்டிருக்கு. எனவே பிரம்மாவையும் சிவனையும் படைத்த பரமபுருஷரே வழிபாட்டிற்குரியவர். சிவன் பிரம்மாவை படைத்தவர் வந்து யாரு? விஷ்ணு. சோ யார் இங்க பெரியவங்க? விஷ்ணுதான் பெரியவர். மகாபாரதத்துல மோட்ச தர்ம பகுதியில சொல்றாங்க, பிரஜாபதிகள் சிவன் உட்பட அனைவரும் என்னால் படைக்கப்பட்டவர்களே. எனது மாயா சக்தியினால் கவரப்பட்டிருப்பதால் அவர்களை படைத்தவன் நானே என்பதை அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். சோ பகவான் தன்னை வந்து எல்லாருக்கும் காட்டி கொடுக்கறது கிடையாது. யார் தன்னை சரணடைகிறார்களோ, சரணடையும் விகிதத்திற்கு ஏற்ப 50% நீங்க சரணடைஞ்சீங்களா 50% தன்னை காட்டி கொடுப்பார். 60% சரணடைஞ்சா 60% அவர் காட்டி கொடுப்பார். 90% சரணடைஞ்சா அவரை பத்தி 90% தன்னை
வெளிப்படுத்துவார், தன்னுடைய ரகசியத்தை வெளிப்படுத்துவார். அதனாலதான் இது ராஜவித்யா ராஜகுக்கியம் பவித்ரமிதம் உத்தமம். பகவத்கீதையில தன்னை பத்தி எல்லாமே சொல்றாரு. ஆனா சொல்றது எல்லாமே எல்லாருக்கும் புரியுதா? சிலருக்கு 10% புரியும், சிலருக்கு 20% புரியும், சிலருக்கு 50%, 90%. சோ பகவான் வந்து தன்னுடைய பக்தர்களுக்கு மட்டுமே தன்னை வெளிப்படுத்துகிறார். மூடோயம் நாபி ஜானாதி லோகோமாம் அஜம் அவ்யயம். மூடர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துறது கிடையாது. அவர் வந்து தன்னை யோகமாயினால் சாரி மகா யோகமாயினால் தன்னை மறைத்துக் கொள்கிறார். அந்தரங்க சக்தி மூலமாக தன்னை மறைத்துக் கொள்கிறார். அதே மாதிரி வராக புராணத்திலும் சொல்லப்படுது, நாராயண பரோ தேவஸ் தஸ்மா ஜாத சதுர்முக அப்படின்னு. நாராயணரே முழுமுதற் கடவுள், அவரிடமிருந்தே பிரம்மா பிறந்தார், பிரம்மாவிடமிருந்தே சிவன் பிறந்தார். சோ இது பாகவதர் நாம படிச்சிருக்கிறோம். பிரம்மாவோட நெற்றிக்கு கண்களுக்கு அந்த புருவங்களுக்கு மத்தியில அவர் வந்து ரொம்ப கோபத்துல இருக்கும்போது ருத்ரன் பிறக்கிறார். இப்ப ருத்ரன் வந்து கோபத்தின் ஒரு கோபத்தின் மறுபக்கம்னு சொல்லலாம். ஏன்னா ருத்ரன் வந்து அதனால படைப்பை ஏற்படுத்த முடியல. அவர் படைப்பை ஏற்படுத்த பிரம்மா சொன்னப்போ, பிரஜாபதியாக அவர் வந்து படைப்பை ஆரம்பிக்க சொன்னப்போ, ஏன்னா படைப்புக்காகத்தான் அவர் நிறைய மகன்களை பெற்றிருக்கிறார். இப்படி பிரம்மா தனது தோள்கள்ல இருந்து, இதயத்திலிருந்து, இப்படி நெற்றியிலிருந்து இப்படி தோற்றுவிக்கிறார் பிரஜாபதிகள். அவரது படைப்புகள் எல்லாம் பூத பேய் பிசாசுகள் அப்படின்னு ரொம்ப கொடூரமா இருந்தது. அப்ப படைப்பை இவர் ஏற்படுத்தி வச்ச படைப்பை எல்லாம் இந்த பேய் பிசாசுகள் பூதங்கள் எல்லாம் அழிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்பா உன்னை படைப்பு பண்ண சொன்னா நீ என்னமோ அழிக்கிற தொழில பண்ற, உனக்கு தகுந்த தொழிலை நான் தர்றேன், அது வரைக்கும் நீ தவத்துல இரு, நீ விஷ்ணுவை குறித்து தியானம் பண்ணு. விஷ்ணுவை குறித்து தியானம் பண்ண ஆரம்பிச்சாரு. அப்ப பிரம்மாவுக்கு மேலேயே போயிட்டார். ஏன்னா சிவனுடைய தகுதி பிரம்மாவை விட உயர்ந்தது. அப்ப படைப்புகள் அனைத்திற்கும் மூலம் பகவான் கிருஷ்ணரே. அவர் எல்லா காரணங்களுக்கும் காரணமாக அறியப்படுகிறார். எல்லாம் என்னிடமிருந்தே பிறந்தன என்பதால் நானே எல்லாவற்றிற்கும் மூல காரணம். அனைத்தும் எனக்கு கீழ்ப்பட்டவை, எனக்கு மேம்பட்டு எவரும் இல்லை. அதனாலதான் பிரம்ம சம்ஹிதையில பிரம்மா சொல்றார், அனாதிராதிர் கோவிந்த சர்வ காரண காரணம். அனாதிர்னா யாரு? அவருக்கு மேல யாருமே இல்ல. இப்ப அனாதைன்னு யாரு சொல்லுவோம்? அம்மா இல்ல, அப்பா இல்ல. சோ கிருஷ்ணருக்கு வந்து இங்க அம்மாவும் இல்ல, அப்பாவும் இல்ல. அப்ப கிருஷ்ணருக்கு மேம்பட்ட உன்னத ஆளுநர் எவரும் இல்லை. அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவின் மூலம் வேத சாஸ்திரங்கள் அடிப்படையில் கிருஷ்ணரை இவ்வாறு புரிந்து கொள்பவன் தன்னுடைய முழு பலத்தையும் கிருஷ்ண உணர்வில் ஈடுபடுத்தி உண்மையான அறிஞனாகிறான். சோ அங்கீகரிக்கப்பட்ட குரு, போனஃபைடு ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர். அது போல வேத சக்ஷு, வேதத்தின் கண் கொண்டு பார்க்கணும். நாமலாம் கற்பனைக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த ஜடக்கண் அப்படின்னா அது மாயைக்குட்பட்டது. நம்ம வெளிப்புற தோற்றங்களை பார்த்து எல்லாத்தையும் நம்ப கூடாது. சோ உண்மையான அறிஞனாகிறான். அவனுடன் ஒப்பிடும்போது கிருஷ்ணரை முறையாக அறியாத அனைவருமே முட்டாள்கள் தான். நிறைய பேர் இந்த ஜடத்துல என்ன சொல்றாங்க, நாங்கெல்லாம் நல்லா படிச்சிருக்கோம், நல்லா சம்பாதிக்கிறோம், நாங்கெல்லாம் புத்திசாலிகள்னு சொல்லிக்குவாங்க. அதெல்லாம் வெளிப்புற அடையாளங்கள். ஆனா உள்ள ஆத்மாவை பற்றி தெரியாத, நுணுக்கமான விஷயங்களை பற்றி தெரியாதவங்க வந்து கண்டிப்பா முட்டாள்கள் தான். அப்ப முட்டாள்கள் மட்டுமே கிருஷ்ணரை ஒரு சாதாரண நபராக கருதுவர். கிருஷ்ண பக்தன் அத்தகைய முட்டாள்களால் குழம்பக்கூடாது. பகவத்கீதையின் மீதான அங்கீகாரமற்ற விளக்க உரைகளையும் கருத்துக்களையும் அறவே தவிர்த்து உறுதியுடனும் திடமாகவும் கிருஷ்ண உணர்வில் முன்னேற வேண்டும். சோ நிறைய முட்டாள்கள் வந்து கிருஷ்ணரை வந்து அவஜானந்தி மாமூடா மானுஷுந்தனம் ஆசிரிதம் பரம்பாவம் அஜானந்தோ மமபூத மகேஸ்வரம் அப்படின்னு ஒரு சாதாரண மனுஷனா பிறக்கிறாரு. ஏன்னா மனித உருவில் தோன்றுவதால் அவர் மனிதர், சாதாரண மனிதர். அப்புறம் அவர் வந்து நிறைய லீலைகள் எல்லாம் பண்றது ஏதோ ஒரு மாய சக்தினால, மேஜிஷியன் பண்ற மாதிரி, மேஜிக் பண்றாங்க இல்லையா, அது மாதிரி அவர் ஏதோ பண்ணிட்டு அப்புறம் இறந்து போயிடுறாரு. இறந்துட்டா அப்புறம் கடவுள் ஆயிடுறாரு. அகம் பிரம்மாஸ்மி, நானும் கடவுள். எப்படி நாமெல்லாம் கடவுள் ஆகுறோமோ அது மாதிரி அவரும் ஆயிட்டாரு. இப்படி எல்லாம் முட்டாள்கள் சொல்லுவாங்க. இதெல்லாம் தத்து பித்துன்னு பேசக்கூடாது. வாய்க்கு வந்தத, நம்ம மனசுக்கு தோணுனத, கற்பனையில தோணுனதெல்லாம் பேசிக்கிட்டு
அப்போ என்ன சொல்லுவாங்க, நான் சொல்றதுதான் கரெக்ட். ஏன்னா இந்த அண்டமானது மிகப்பெரியது. நாம இருக்கிற இந்த வீட்டுக்குள்ளேயே என்ன இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது. பின்னாடி முதுகு பின்னாடி என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஏன்னா நம்மளோட முதுகையே நம்ம பார்த்தது கிடையாது. அப்ப எப்படி நம்ம கற்பனைக்கு எட்டாத அச்சிந்திய பகவானை பற்றி நம்ம புரிஞ்சுக்க முடியும், இல்ல பார்க்க முடியும்? சோ அவரை பற்றி அந்த கட்டுக்கதைகள் எல்லாம் விடுறாங்க பாருங்க, அவங்க எல்லாம் முட்டாள்கள். ஏன்னா பகவானை புரிந்து கொள்ளணும் அப்படின்னா வேத சக்ஷு ஞான சக்ஷு, வேதத்தின் கண் கொண்டு ஞானத்தின் கண் கொண்டுதான் பார்க்கணுமே தவிர அவரை வெறும் ஜடக்கண்களாலோ இல்ல உங்க கற்பனையினாலேயோ இல்ல விவாதத்தினாலேயோ காண முடியாது. அதுக்கு வேதங்கள் மூலமாக நாம் வேதங்களை எல்லாம் படிச்சு இல்ல நம்ம சாஸ்திரப்படி எப்படி ஒரு சாஸ்திரத்தை அறிந்தவர் தான் ஆன்மீக குரு. சோ ஆன்மீக குருவை சரணடைந்து அவர் மூலமாக நாம் பகவானை காண வேண்டும். அடுத்த ஸ்லோகம் இது 9, 8, 9, 10, 11 10.8 11 வரைக்கும் சதுர் ஸ்லோகம். ரெண்டாவது ஸ்லோகம் மச்சித்தா மத்கத பிராணா போதயந்த பரஸ்பரம் கதயந்தஸ்ச மாம் நித்யம் துஷ்யந்தி ச ரமந்தி ச. மச்சித்தா மத்கத பிராணா போதயந்த பரஸ்பரம் கதயந்தஸ்ச மாம் நித்யம் துஷ்யந்தி ச ரமந்தி ச. மச்சித்தா மத்கத பிராணா போதயந்த பரஸ்பரம் கதயந்தஸ்ச மாம் நித்யம் துஷ்யந்தி ச ரமந்தி ச. சோ இது ரொம்ப அழகான ஸ்லோகம். எனது தூய பக்தர்களின் சிந்தனைகள் என்னில் மூழ்கியுள்ளன. சோ தூய பக்தர்கள் எப்போதே பகவானை பற்றியே சிந்திச்சுட்டு இருப்பாங்க. அவர்களது வாழ்க்கை எனது தொண்டிற்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. சோ பகவானுக்கு தொண்டு புரியறதுக்காக அவங்க எந்த ஒரு பொய் கௌரவ அடையாளத்தை விட்டுட்டு நான் பகவானது தொண்டன் அப்படின்னு சொல்லி பகவானுக்காக எதுவும் செய்ய தயாரா இருப்பாங்க. மேலும் தங்களை என்னை பற்றி தங்களுக்குள் உரையாடுவதில் ஒருவருக்கொருவர் உபதேசித்துக் கொள்வதிலும் இவர்கள் பெரும் திருப்தியும் ஆனந்தமும் அடைகின்றனர். இப்ப தெரியுதா நாம ஏன் பகவத்கீதை கேட்டா ஆனந்தமா இருக்கோம், பாகவதம் கேட்டா ஆனந்தமா இருக்கோம்? ஏன்னா பகவான் தூய்மையானவற்றில் தூய்மையானவர். அப்ப பகவானை பற்றி பேசும்போது அந்த ஆத்மா ஆனந்தம் அடைகிறது. ஆத்மா ஆனந்தம் அடையும் போது கண்டிப்பா நம்மளுக்கு ஆனந்தமா தான். அப்போ நாம பகவானை பற்றி பேசுறப்போ முதல்ல அந்த பரமாத்மா நம்மளுக்குள்ள இதயத்தில் இருக்கிற அந்த பரமாத்மா ஆனந்தம் அடைகிறார். ஏன்னா நாமெல்லாம் அவரோட பார்ட் அண்ட் பார்சல். அவர்கிட்ட இருந்து வந்த சிறு துணுக்கு. சோ உடல் திருப்தி அடையும் போது கை கால் எல்லாமே தானா திருப்தி அடையுது. நீங்க கைக்கு தனியா திருப்தி கொடுக்கணுங்கிறது இல்ல, உங்க காலுக்கு தனியா திருப்தி கொடுக்கணுங்கிறது இல்ல. மொத்தத்துல உடல் திருப்தி அடைஞ்சா ஒவ்வொரு பாட்டும் திருப்தியா இருக்கு இல்லையா? அது போல பகவான் அங்க திருப்தி அடைஞ்சார்னா பகவானோட அங்கத்துணுக்கான நாமும் திருப்தி அடைகிறோம். ஏன்னா பகவானை பற்றி பேசும்போது அவர் ரொம்ப ஆனந்தமா இருக்கார். என் குழந்தை என்னை பத்தி பேசுது. எந்த பேரண்ட்ஸுக்கு தன்னோட குழந்தை, இப்ப நீங்க ரூம்குள்ள 2 குழந்தைக உங்களோட பொண்ணும் பையனும் பேசிக்கிறாங்க. அம்மா அப்பா ரொம்ப நல்லவங்க, எல்லார்கிட்டயும் கருணையா நடந்துக்கிறாங்க, இவங்க கிடைச்சதுக்கு நாம 2 பேரும் கொடுத்து வச்சிருக்கணும். நான் அம்மாவுக்கு நிறைய சேலை வாங்கி தரணும், அப்பாவுக்கு நிறைய அவர் விரும்பினதை வாங்கி தரணும். பாவம் அவர் சைக்கிளே ஓட்டிட்டு இருக்காரு, நான் பாரு அவருக்கு ஒரு நல்ல காரா வாங்கி தரேன், எனக்கு முதல் மாசம் சம்பளம் வரப்போகுது, அப்பா எனக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காரு, எனக்கு எந்த குறையுமே வச்சது இல்ல. இப்படி நான் அவரோட சிறப்புகள் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அப்ப அப்பாவும் அம்மாவும் என்னடா இவங்க பேசுறாங்கன்னு காது கொடுத்து அவங்களுக்கு தெரியாம கதவுக்கு பின்னாடி நின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப இவங்க அம்மாவை அப்பாவை அப்படி புகழ்ந்து பேசுறாங்க. எனக்கு இவ்வளவு செஞ்சாங்க, நான் திருப்பி எதுவுமே செய்ய முடியல, என்னை திட்டுனதே கிடையாது, தப்பு செஞ்சா கூட என்ன திட்டுனது கிடையாது, பொறுத்துக்கிட்டாங்க அப்படின்னு எல்லாம் பேசிட்டே இருக்காங்க. அப்ப அம்மாக்கும் அப்பாக்கும் அவ்வளோ ஒரு ஆனந்தம், கண்ணுல தண்ணி வருது. என் குழந்தைங்க எச்சச்சா இவங்களை பெத்துக்கிறதுக்கு நான் எவ்வளோ புண்ணியம் பண்ணினேன், எவ்வளோ நல்ல குழந்தைங்க அப்படின்னு அப்படியே அவங்க ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாங்க. சோ பகவானை பற்றி நாம நினைவு கூறும்போது பகவான் எவ்வளவு நல்லவர், நம்மளை எல்லாம் எவ்வளவு நல்லா பாதுகாக்கிறாரு. ஆனா நாம அவர் பிரிஞ்சு வந்துட்டோமே, நாம எல்லாம் கவலைப்பட்டு பேசிட்டு இருக்கிறோம். ஏன்னா நம்மளாம் இப்ப புரிஞ்சுட்டு இருக்கிறோம் பகவானை பத்தி.
பகவான் தான் எல்லாமே சக்திகளாக இருக்கிறார். இங்க எல்லாவற்றிலும் எல்லா பக்கம் 8 திசை இல்ல 10 திசை எங்கெங்கு பார்க்கிறோம் பகவானோட சக்திகள் நிரம்பி இருக்கு. அவர்தான் நம்மளுக்கு நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம், நம்மளோட உடல், ஆத்மா எல்லாத்தையும் கொடுத்திருக்காரு. அவரால் தான் நம்ம இயங்கிட்டு இருக்கோம். ஆம், மத்தக ஸ்மிருதி ஞானம் அபோகனம் அப்படின்னு புத்தியும் தர்றாரு. கெட்டதெல்லாம் மறக்கறதுக்கு. இப்ப நம்ம ஒருத்தரை மன்னிக்கணும்னா மறக்கணும். அந்த புத்தியை அவருதான் தர்றாரு. என்னோட போன பிறவியோட ஞாபகம் இருந்துன்னா இப்ப குழம்பிடுவேன். ஏன்னா போன பிறவியில என்னென்னமோ நடந்திருக்கும். அதெல்லாம் இப்ப தெரிஞ்சதுன்னா நான் குழம்பி போயிருவேன். அப்ப என்னால அனுபவிக்க முடியாது. அந்த மறதியை அவருதான் தர்றாரு. இப்ப என்னோட அப்பா ரொம்ப பிடிக்கும். ஆனா அவர் இறந்தது இப்ப நினைச்சிட்டு இருந்தேன்னா நான் கவலையிலேயே இருந்திருப்பேன். சோ அந்த மறதியை எனக்கு தர்றாரு. எந்த இடத்துல மறக்கணுமோ, எந்த இடத்துல ஞாபகப்படுத்தணுமோ, இப்ப பேசறக்குரிய சக்தியை அவர்தான் தர்றாரு. என்கிட்ட எதுவுமே இல்ல. நான் அகிஞ்சனன், ஏதுமற்றவன், எல்லாமே இறைவனுடையது அப்படின்றத உணரும் போது பெரும் திருப்தியும் ஆனந்தமும். ஏன்னா பகவானை பத்தி பேசுறப்போ அவர் உள்ள இருந்து கேக்குறார், என் குழந்தைங்க என்னை பத்தி பேசுது அப்படின்னு. ஏன்னா பகவானை பற்றி எங்கெங்கு பேசுகிறோமோ அங்கெல்லாம் பகவான் வந்து நல்ல ஆற்றலுடன் இருக்கிறார். ஏன்னா பக்தர்கள் அல்லாத ஒரு மனசுல அவர் எழுந்தருளி இருக்கிறது இல்ல. ஆனா பக்தர்களோட மனசுல எப்பவுமே அவர் துள்ளி குதிச்சு அப்படியே எழுந்து உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கிறார். எல்லாரோட உள்ளத்திலயும் பகவான் இருக்கிறார். சோ நம்ம பேசும்போது கேட்கும்போது என் குழந்தைங்க என்னை பத்தி பேசுது அப்படின்னு சொல்லி ஆனந்தமா உற்சாகமா இருக்கிறாரு. அதனால அந்த ஆனந்தம் நம்மளையும் பத்திக்குது. ஒரு நெருப்புக்கு பக்கத்துல ஏதாவது வச்சீங்கன்னா அதுவும் சேர்ந்து தீப்பிடிக்கும் இல்லையா? அது மாதிரி ஒருத்தர் சந்தோஷமா இருந்தா அவங்க அந்த இடத்தையே சூழ்நிலையே மாத்திடுவாங்க. நல்ல ஒரு ஆத்மா, நல்ல ஒரு எண்ணம் கொண்டவங்க இருந்தாங்கன்னா அந்த சூழ்நிலை மாத்திரும். ஆனா கெட்ட எண்ணம் கொண்ட ஒருத்தர் இருந்தாங்க, 10 பேர் அவங்க ஸ்பாயில் பண்ணிடுவாங்க. அப்ப இங்க வந்து 10 20 பேர் ஒட்டுக்கா சேர்ந்து இங்க நம்ம பகவத்கீதையோ பாகவதமோ நாமெல்லாம் சேர்ந்து படிக்கும்போது அந்த எல்லாரும் வந்து ஆனந்தமா இருக்காங்க. ஏன்னா பகவான் எப்படிப்பட்டவர்? பரம ஆத்மா, ரொம்ப தூய்மையானவர். அவர் எப்போ ஆனந்தமா இருப்பார். அந்த ஆனந்தம் நம்மளே சேர்த்து சுத்திக்குது. இப்ப வைரஸ் ஃபீவரோ இல்ல கோவிட் டைம்ல பாத்தீங்கன்னா அந்த ஃபீவர் எப்படி பத்திக்குச்சு. ஒருத்தர் கிட்ட போனா உடனே அது மத்தவங்களுக்கு வந்துடும். அது போல இங்க வந்து பக்திங்கிறது மிக உயர்ந்த ஆனந்தம் கொடுக்கக்கூடியது. அந்த ஆனந்தம் எல்லாரையும் சேர்த்தி என்ன ஆகுதுன்னா அவங்களுக்குள்ள ஒரு சத்தியலோகத்துல நாமெல்லாம் வாழ்ந்தது இல்லை, ஆனா கேள்விப்பட்டிருக்கோம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, வைகுண்ட சூழ்நிலை, பிருந்தாவன சூழ்நிலையை உருவாக்கிக்கிறாங்க. பக்தர்கள் வந்து தங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரியாது, இன்பமயமா இருப்பாங்க. இது மாதிரி நாம இருக்கிற ஒரு நாம ஒரு அரை மணி நேரம் கான்சென்ட்ரேட் பண்றோம், 100% பண்ணி நாம இதை கேட்டுட்டோ இருந்தோம்னா உண்மையிலேயே நம்ம பிருந்தாவன சூழ்நிலையை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். அங்க போகாமையே இங்கேயே நம்மளுக்கு பிருந்தாவனம் கிட்ட வந்துருது, வைகுண்டம் கிட்ட வந்துருது. பகவான் கிட்டவே இருக்கார். பகவான் கிட்ட வர்றப்ப எந்த ஒரு ஆபத்தும் நம்மளை நெருங்காது, எந்த கெட்ட சக்தியும் நெருங்காது. மாயா வந்து தூர தள்ளி நிப்பாங்க, கிட்டவே வர முடியாது. சோ தூய பக்தர்களின் இயல்புகள் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அதாவது அவர்கள் தங்களை இறைவனின் திவ்யமான அன்பு தொண்டில் முழுமையாக ஈடுபடுத்துகின்றனர். அவர்களது மனங்களை கிருஷ்ணரின் தாமரை திருவடியிலிருந்து திசை திருப்ப முடியாது. யாராவது வந்தா கூட அவங்களுக்கு இடைஞ்சலா இருக்கும். ச்சே, எவ்வளவு நல்லா போயிட்டு இருக்கு, வந்துட்டாங்க உள்ள அப்படின்னு. சோ அவங்க வந்து பகவானோட தாமரை திருவடியிலிருந்து அவங்களை திசை திருப்பவே முடியாது. யாராவது ஏதாவது சொன்னா அவங்கள முட்டாள் நினைச்சிட்டு இவங்க திரும்பி பார்க்காம பகவானை பற்றி கேட்கறதுலயே இருப்பாங்க. அவர்களது உரையாடல்கள் அனைத்து ஆன்மீக விஷயங்களை பற்றியவை, வேற எதுவும் கிடையாது. உங்க வீட்டுல சாப்பாடு ஆக்கியாச்சா, எங்க வீட்டுல பக்கத்து வீட்டுல என்ன நடந்தது, இதெல்லாம் கிடையாது. எல்லாமே ஆன்மீக விஷயங்கள். இப்ப தூய பக்தர்களின் அறிகுறிகள் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அவர்களது குணங்களையும் லீலைகளையும், அதாவது பரமபுருஷரின் பக்தர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பகவானது குணங்களையும் லீலைகளையும் புகழ்வதில் தினசரி 24 மணி நேரமும் ஈடுபட்டுள்ளனர். எப்படி 24 மணி நேரம்? நாம காலையில 4 மணிக்கு 3 மணிக்கு எந்திரிச்சா நைட்டு 10 மணி வரைக்கும் கூட பண்ணலாம். அதுக்கப்புறம் எப்படி 24 மணி நேரம் பண்ண முடியும் அப்படின்னா, நீங்க பகவானோட சேவையில் ஈடுபட்டு இருக்கும் போது எதை நினைத்து நீங்க உறங்குகிறீர்களோ அந்த கனவு தான் உங்களுக்கு வரும்.
நீங்க வேணா யோசிச்சு பாருங்க. நீங்க ஏதாவது ஒரு தீவிரமா நினைக்கிறீங்கன்னா அதுதான் கனவுல வரும். அப்போ எப்பொழுதுமே பகவானை பற்றி பேசிக்கொண்டிருக்கிற பக்தர்களுக்கு பகவானது திருநாமம் தான் வரும். படுத்திருக்கிற கூட திடீர்னு எந்திரிச்சாங்கன்னா அது பாட்டுக்கு மனசு சொல்லிட்டு இருக்கும், ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே அப்படின்னு. அவங்களுக்கு எப்பவுமே பகவானோட சிந்தனையிலேயே இருக்கிறதுனால அதை பத்தி கனவுதான் வரும். சோ அவர்களது இதயமும் ஆத்மாவும் சதா சர்வ காலமும் கிருஷ்ணரில் மூழ்கியுள்ளன. மேலும் அவரை பற்றி மற்ற பக்தர்களுடன் விவாதிப்பதில் அவர்கள் ஆனந்தமடைகின்றனர். சோ இங்க வந்து உம் கோஷ்டி ஆனந்தி கிடையாது, பஜனானந்தி கிடையாது, கோஷ்டி ஆனந்தி. எல்லாரும் சேர்ந்து, அதனால எப்பவுமே எல்லாருமே விவாதிக்கிறாங்க. அதனால ஆனந்தம் அவங்களுக்கு கூடிட்டே இருக்குது. ஆனந்தம்ங்கிறது இங்க நீங்க பாத்தீங்கன்னா பௌதிக விஷயங்கள் ஏதாவது ஒண்ணு எடுத்து நீங்க செஞ்சீங்கன்னா அதுல ஒரு ரிசல்ட் வரும். அதாவது ஒரு 10 கோடி போட்டா எனக்கு ஒரு 10 லட்சம் லாபம் வருது அப்படின்னா அது ஒரு சந்தோஷம். ஆனா இதே அதிகரிச்சுட்டு போனா கூட வெளிப்படையாக அவங்களுக்கு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ப்ரெஷர் ஏறிட்டே இருக்கும். ஐயோ இன்னும் சம்பாதிக்கணும், டாக்ஸ் கட்டணும், ஆடிட்டிங் பண்ணணும், அவனுக்கு சம்பளம் கொடுக்கணும், அங்க ஓடணும், அந்த பில்டிங் பார்க்கணும், இந்த பில்டிங் பார்க்கணும், இது ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். அந்த அளவுக்கு அவங்க நாக்க தொங்க போட்டுட்டு ஓடணும், அது பின்னாடியே ஓடணும், பணத்து பின்னாடியும் அது பின்னாடி ஓடிட்டே இருக்கணும். ஆனா இங்க எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது. பணமோ இல்ல மூளை போட்டு கசக்கிறதோ ரொம்ப எளிமையானது. ஆனா இங்க வந்து நம்மளுக்கு லாபமும் அதிகம். சோ ஆனந்தம், எல்லாருமே ஆனந்தத்தை நோக்கிதான் ஓடிட்டு இருக்காங்க. இந்த ஜட உலகுல எங்க கிடைக்கும் எங்க கிடைக்கும் ஆனந்தம் எங்க கிடைக்கும் அப்படின்னு. ஆனா எங்கேயுமே இங்க கிடைக்காது ஜட உலகத்துல. ஆனா பக்தியில உட்கார்ந்த இடத்துல உக்காந்துட்டு சர்வசாதாரணமா பக்தர்களுக்கு அது கிடைக்குது. எவ்வளவு கோடி சொத்து வச்சிருந்தாலும் ஆனந்தம் கிடைக்கல. எல்லா வீட்லயும் பிரச்சனை, கலர் கலரா இருக்குது. இங்க ஒரு கலர் பிரச்சனை, அங்க ஒரு கலர் பிரச்சனை, அங்க ஒரு கலர் பிரச்சனை. பிரச்சனைகள் வேறு வேறு விதமாக கலர் கலரா எல்லா வீட்லயும் இருக்கு. ஆனா இங்கேயோ ஆனந்தம் தான். ஒரே கொண்டாட்ட பக்தர்களுக்குள்ள பகவானை பற்றி விவாதிப்பதுல. இப்ப பக்தி தொண்டின் ஆரம்ப நிலையில் உள்ளவர்கள் சேவை செய்வதன் மூலம் தெய்வீக ஆனந்தத்தை அடைகின்றனர். ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்க போய் கோயில் கூட்டுறாங்க, பூ கட்டுறாங்க, ஆஹ் நிறைய சேவைகள் அவங்களுக்கு தெரிஞ்சதை பண்ணுவாங்க, கோயிலை சுத்தம் பண்றது எல்லாமே. அதுல ஆனந்தம் கிடைக்குது. அவர்கள் பக்குவமடைய நிலை வரும்போது பகவத் பிரேமையில் உண்மையாக நிலை பெறுகின்றனர். ஏன்னா இது வந்து ஒரே நாள்ல வர்றது கிடையாது. பகவத் பிரேமை, ஸ்பான்டேனியஸ் லவ், கண்டவுடன் காதல். அப்புறம் பகவானை பார்த்த உடனே எனக்கு கண்ணுல தண்ணி வருது, பாடத் தோணுது, அவரது நாமம் சொல்ல தோணுது, ஆடத் தோணுது. இதெல்லாம் வந்து உச்சகட்டம் பிரேமை. பிரேமைங்கிறது நாம பார்த்திருக்கோம். ஸ்ரத்தா, சாது சங்கா, பஜன கிரியா, அனர்த்த நிவர்த்தி, நிஷ்டா, ஆசக்தி, ருச்சி, இப்படி போய் போய் கடைசியில பிரேமை அப்படிங்கிற நிலையில முடியும். பாவா பிரேமை. பிரேமை பிரேமையில வந்து வெளி உலக தொடர்பே இருக்காது. எப்பவும் கிருஷ்ணரை பற்றி அவங்க நினைச்சிட்டே இருப்பாங்க. வெளி உலகத்துல என்ன நடக்குதுன்னே தெரியாது. பகவானோட அந்த பகவானுடைய தொடர்புல எப்பவுமே இருந்துட்டு இருப்பாங்க மனசளவுல. ஜீவன் முக்தா. சோ இந்த இந்த பிரேமை நிலை அவங்களுக்கு கடைசி நிலையா அதுல நிலை பெறுறாங்க. அத்தகு திவ்யமான தலத்தில் நிலை பெற்றவுடன் இறைவன் தனது திருத்தலத்தில் வெளிப்படுத்தும் உன்னதமான பக்குவத்தை அவர்களால் அனுபவிக்க முடியும். சோ அவர் திவ்யமான தலம்னா எது? கோலோக விருந்தாவனம். அங்க வந்து அங்க என்னென்ன வெளிப்படுத்துறாருன்னா பல லீலைகளை வெளிப்படுத்துறார். தன்னுடைய அன்பை பலவிதமா வெளிப்படுத்துறார். சாந்த ரசம், சக்கிய ரசம், மாதுரிய ரசம், வாத்சல்ய ரசம், தாசிய ரசம் அப்படின்னு பல ரசங்களை அங்க வெளிப்படுத்துறார். அதை எல்லாமே அவங்க பக்தர்கள் அனுபவிக்க முடியும். பகவான் சைத்தன்யர் திவ்யமான பக்தி தொண்டினை உயிர்வாளிகளின் இதயத்தில் விதைக்கப்படும் விதைக்கு ஒப்பிடுகிறார். பக்தி தொண்டு அப்படின்னா நம்ம இதயத்துல விதை அது. இப்ப பிரபஞ்சத்தின் பல்வேறு கிரகங்களில் எண்ணிலடங்காத உயிர்வாளிகள் சுற்றி கொண்டுள்ளனர். இவர்களில் மிகவும் சிலரே தூய பக்தரை சந்தித்து பக்தி தொண்டை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பினை பெறக்கூடிய அதிர்ஷ்டசாலிகளாக இருப்பர். ஏன்னா அதிர்ஷ்டசாலி அப்படின்னா நாமெல்லாம் லாட்டரி சீட் அடிச்சா அதிர்ஷ்டசாலி, திடீர் பணக்காரனானா அவன் அதிர்ஷ்டசாலி,
கல்யாணம் ஆன உடனே அந்த பொண்ணு ரொம்ப அதிர்ஷ்டக்கார பொம்பளை, அவ வந்தோடனே எல்லாம் வந்துருச்சு, இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் அதிர்ஷ்டம் கிடையாது. அதெல்லாம் குருட்டுத்தனத்துல நாமளா பேர் வச்சுக்கிறது. அதிர்ஷ்டம் அப்படின்னா பக்தர்களுக்கு தான் அதிர்ஷ்டம் அடிக்குது. ஏன்னா இந்த பக்தி, பக்தி லதா பீஜா எந்த பிரபஞ்சத்துல தேடி பிடிச்சாலும் நம்மளுக்கு குரு அமையறது ரொம்ப கஷ்டம். பிரம்மாண்ட பிரமித கோணே குரு பாக்கியவான் ஜீவ குரு கிருஷ்ண பிரசாத பாய பக்தி லஜா பீஜ அப்படின்னு சொல்லி இந்த பக்தி விதை கிடைக்கிறது ரொம்ப அரிது. சோ இது வந்து இதயத்தில், உயிர்வாளிகள் இதயத்தில் விதைக்கப்பட்டு அவன் ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே என கேட்டுக்கொண்டும் சொல்லிக்கொண்டும் இருந்தால், தொடர்ந்து நீரூற்றுவதன் மூலம் ஒரு மரத்தின் விதை எவ்வாறு முளைக்குமோ அது போன்று பக்தியின் விதையும் முளைக்கும். சோ இது வந்து ஒருத்தரும் நினைக்கிறாங்க விதை போட்ட உடனே அடுத்தது நாம பழம் பறிச்சு சாப்பிடலாம் உட்காந்து அப்படின்னு. அந்த இந்த உலக நடப்பி பாருங்க, விதை போட்டு நீங்க தண்ணி ஊத்தி அது செடியா மண்ணில இருந்து முளைச்சு வரும். முளைச்சு வந்தோடனே நீங்க என்ன பண்ணணும்? பாதுகாப்பு, ஒரு ஆடோ மாடோ கடிக்காம ஒரு வேலி போடணும். அப்புறம் அது களை வரும், தண்ணி ஊத்து ஊத்த மத்த களை செடிகளும் வரும், அதையெல்லாம் பிடுங்கி விட்டு சோ அது கரெக்டா வேலி போட்டு வளர்த்தி அப்புறம் மரமாகி அப்புறம் பூ பூத்து காயாகி கனியாகும். அது வரைக்கும் நாம பொறுமையா இருக்கணும். மந்திரம் சொன்ன உடனே எனக்கு எல்லாம் கிடைக்குன்னு கிளம்பிடுவாங்க. ஐயோ இங்க ஒண்ணுமே நடக்கலைங்க, நான் வேற சாமி பார்க்க போறேன் அப்படின்னு. இது வந்து முட்டாள்தனம். சோ இந்த பக்தி தொண்டு என்னும் இந்த ஆன்மீக செடி படிப்படியாக வளர்ந்து ஜட உலகின் திரையை கிழித்து கொண்டு ஆன்மீக வானில் பிரம்மஜோதியில் பிரகாசத்தினுள், அந்த பிரம்மஜோதி பிரகாசத்தினுள் நுழைகிறது. ஆன்மீக வானின் மிக உயர்ந்த கிரகமும் கிருஷ்ணருடைய பரமலோகமும் ஆகிய கோலாக விருந்தாவனத்தை அடையும் வரை இச்செடி வந்து தொடர்ந்து வளர்கிறது. சோ பக்தி வந்து அப்படியே வளர்ந்துட்டே போகுது. இறுதியில் கிருஷ்ணரின் தாமரை திருவடிகளில் அடைக்கலம் பெற்று அங்கே அச்செடி நித்திய வாழ்வு வாழ்கின்றது. ஒரு செடி வளரும் போது பூக்களையும் பழங்களையும் படிப்படியாக வழங்குவது போல பக்தி தொண்டு எனும் இச்செடியும் பழங்களை உற்பத்தி செய்கிறது. மேலும் ஸ்ரவணம் கீர்த்தனம் மூலம் அதற்கு தொடர்ந்து நீரூற்றப்பட்டு வருகின்றது. பக்தி தொண்டு எனும் இச்செடி சைத்தன்ய சரிதாமிரத்தின் மத்திய லீலை அத்தியாயம் 19 முழுமையாக விளக்கப்பட்டுள்ளது. அங்கே விளக்கப்பட்டுள்ளபடி பரமபுருஷரின் தாமரை திருவடிகளில் முழு தாவரமும் தஞ்சமடையும் போது பக்தன் இறையன்பின் முழுமையாக ஆழ்ந்து விடுகிறான். அதன் பின்னர் நீரின்றி எவ்வாறு ஒரு மீனால் வாழ முடியாதோ அதுபோல பரமபுருஷர் உறவின்றி ஒரு கணம் கூட வாழ முடியாத நிலையை அவன் அடைகிறான். அத்தகு நிலையில் பரமபுருஷருடனான உறவினால் அவன் திவ்யமான குணங்களை உண்மையில் அடைகிறான். எவ்வளவு அருமையான ஒரு ஓமை சொல்லியிருக்காரு பாருங்க. எப்படி ஒரு மீனால் நீரின்றி வாழ முடியாதோ அது போல ஒரு பக்தனால் பகவானின் சிந்தனை இல்லாம வாழவே முடியாது. அவனுக்கு உயிர் உடல் மூச்சு எல்லாமே பகவான் தான். சோ இந்த பக்தி செடி அது வந்து எப்பவுமே வளர்ந்து கொண்டே இருக்கும். பக்தி அதாவது சிரவணம் கீர்த்தனம் ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாசியம் சக்கியம் ஆத்ம நிவேதனம் இப்படி ஏதாவது ஒன்றில் ஈடுபட்டு கொண்டே இருக்கும்போது அந்த செடியானது வளர்ந்து கொண்டே போய் அங்க இந்த பல பிரபஞ்சங்களையும் தாண்டி அது மேல மேல போய் சத்தியலோகம் அதெல்லாம் தாண்டி இந்த பௌதிக உலகங்களை தாண்டி பிரம்மஜோதிக்கு போகுது அந்த செடி. பிரம்மஜோதியிலையும் நுழைஞ்சு அப்புறம் பகவானோட தாமரை திருவடிகளை அது சுற்றி சுற்றி அங்கேயே தன்னை ஐக்கியமாக்கிக்குது. அது போல ஒரு பக்தன் அப்படிதான் பக்தியில உயர்ந்து 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 பிரேமை நிலையை அடைகிறான். பிரேமை நிலை அடைந்தானா பகவானோட சிந்தனையை தவிர அவனுக்கு புற உலக சிந்தனை எதுவுமே இருக்காது. சோ அந்த உன்னத நிலை அது. அப்ப ஸ்ரீமத் பாகவதம் முழுமுதற் கடவுளுக்கும் அவரது பக்தர்களுக்கும் இடையிலான இத்தகு உறவினை பற்றிய வர்ணனைகளால் நிறைந்துள்ளது. எனவே ஸ்ரீமத் பாகவதம் பக்தர்களுக்கு மிகவும் பிரியமானது. இது பாகவதத்திலேயே சொல்லப்பட்டுள்ளது. புராணம் அமலம் யத் வைஷ்ணவானாம் பிரியம். ஸ்ரீமத் பாகவதம் புராணம் அமலம் யத் வைஷ்ணவானாம் பிரியம். ஜட செயல்கள், பொருளாதார முன்னேற்றம், புலனுகர்ச்சி மற்றும் முக்தியை பற்றி எந்த விளக்கமும் ஸ்ரீமத் பாகவதத்தில் கிடையாது. சோ பாகவதத்துல நீங்க எங்கேயாவது ஜட செயல்கள் பார்த்திருக்கீங்களா? இவர் வந்து வீடு கட்டினார், வீட்டுக்கு கிரகப்பிரவேசம் பண்ணினார்,
இவருக்கு இவ்வளவு சொத்து வந்தது, இவ்வளவு சொத்தை ஒருத்தன் ஆட்டையை போட்டு போயிட்டான், இப்படி எல்லாம் எதுவுமே நம்ம ஜட செயல்களை பார்க்க முடியாது. அடுத்தது பொருளாதார முன்னேற்றம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எப்படி காசு சம்பாதிக்கலாம், எந்த தேவதை கும்பிட்டா என்ன கிடைக்கும், இவங்களை கும்பிட்டா நம்மளுக்கு நிலம் கிடைக்கும், இவங்களை கும்பிட்டா நம்மளுக்கு பணம் கிடைக்கும், இவங்களை கும்பிட்டா நம்மளுக்கு புத்திரபாக்கியம் கிடைக்கும், இப்படின்னு பொருளாதார முன்னேற்றமோ அல்லது குலநுகர்ச்சி அல்லது முக்தியை பற்றிய எந்த விளக்கமும் பாகவத்தில் முக்தி பற்றி கூட விளக்கம் கிடையாது. ஏன்னா முக்தி வந்து பக்திக்கு கீழே தான். சோ பக்தர்கள் முக்தியை கூட விரும்புறது கிடையாது. அதனாலதான் முக்தி தேவி என் வீட்டு வாசலில் காத்து கிடக்கிறாள் அப்படின்னு சொல்லி ஒரு பக்தர் சொல்றார். சோ முக்தி கூட பக்தர்கள் விரும்புறது இல்ல, பகவானுக்கு சேவை செய்வே எப்பவும் விரும்புறாங்க, பகவானை பற்றி கேட்டுக்கொண்டிருக்கா, பேசிக்கொண்டிருக்கா. சோ அவரை பற்றி நினைத்து கொண்டிருப்பதில்லை அவங்களுக்கு அவ்வளவு ஆர்வம். அப்ப முழுமுதற் கடவுள் அல்லது அவரது பக்தர்களுடைய திவ்யமான இயல்புகளை முழுமையாக வர்ணிக்கும் ஒரே காவியம் ஸ்ரீமத் பாகவதம் மட்டுமே. எனவே கிருஷ்ண உணர்வில் முன்னேற்றம் பெற்ற ஆத்மாக்கள் இளைஞன் பெண்ணுடைய சங்கத்தில் ஆனந்தமடைவதைப் போல திவ்யமான இலக்கியங்களை கேட்பதில் இடையறாத ஆனந்தமடைகின்றனர். ஒரு புதுசா ஒரு வயதுக்கு வந்த ஒரு பெண், ஒரு இளைஞன் காதலனோட வந்து சங்கத்துல ஆனந்தம் அடைகிறது எப்படின்னா, அது போலத்தான் திவ்யமான இலக்கியங்களான இந்த பாகவதம் பகவத்கீதை கேட்கறதுல பக்தர்கள் இடையறாத ஆனந்தம் அடைகின்றனர். சோ பில்வமங்கல தாக்கூர் தான் இந்த மாதிரி சொன்னார். அதாவது முக்தி தேவி என் வீட்டு வாசலில் காத்து கிடக்கிறாள். சோ ஒரு பக்தனுக்கு முக்தி தானா வந்துருது, அவன் போய் தேட வேண்டிய அவசியமே கிடையாது. அடுத்தது ஸ்லோகம் 10. தேசாம் சததயுக்தானாம் பஜதாம் பிரீத்திபூர்வகம் ததாமி புக்தி யோகம் தம் ஏனமாம் உபயாந்தி தே. எனது அன்பு தொண்டில் இடையராது ஈடுபட்டுள்ளவர்களுக்கு என்னிடம் வந்தடைவதற்கு தேவையான அறிவை நானே வழங்குகிறேன். இந்த ஸ்லோகா வந்து சில பிரபுபாதர் அடிக்கடி கோட் பண்ற மாதிரி நாமளும் இதை அடிக்கடி பேசியிருக்கிறோம். எனது அன்பு தொண்டில், அதாவது பக்தி தொண்டில் ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கு என்னிடம் வந்தடைவதற்கு தேவையான அறிவை நானே வழங்குகிறேன். அறிவை நாம வளர்த்த முடியாது. நான் வந்து அதெல்லாம் படிச்சேன், இதெல்லாம் படிச்சேன், அதனால என்னோட அறிவு இருக்கு, நான் பகவானை பத்தி நிறைய தெரிஞ்சிருக்கேன், அவரை பத்தி நிறைய பேச முடியும் அப்படின்னா உடனே நம்மளுக்கு அந்த மத்தக ஸ்மிருதி ஞானம். ஏன்னா பகவான் ஒரு செகண்ட்ல நம்மளுக்கு மறதி கொடுத்துருவார். நான்கிற கர்வம் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களால கண்டிப்பா ஈடேற முடியாது பக்தி தொண்டுல. சோ எனக்கு அறிவு இருக்குன்னு சொல்லவே கூடாது. பகவான் அந்த அறிவை அவரே கொடுக்கிறார். பொருளுரை இங்க வந்து புக்தி யோகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அர்ஜுனனுக்கு இங்க உபதேசிக்கும் போது, பகவான் உபதேசிக்கும் போது, நான் உனக்கு பல பல விஷயங்களை கூறியிருக்கிறேன், இப்ப புத்தி யோகத்தை நான் உனக்கு உபதேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்ப அந்த புத்தி யோகம் இங்க சொல்லப்படுது. கிருஷ்ண உணர்வில் செய்யப்படுவதே புக்தி யோகம். அதுவே உன்னதமான புத்தி. புத்தினா அறிவு, யோகம் என்றால் ஆன்மீக செயல்கள் அல்லது ஆன்மீக முன்னேற்றம். சோ இங்க புத்தி அப்படின்னா உன்னதமான புத்தி, சாதாரண பௌதிக புத்தி இல்ல. பௌதிகத்துல நான் எப்படி சம்பாதிக்கலாங்கிற புத்தி, எப்படி கம்ப்யூட்டரை ஆப்ரேட் பண்றேன், சாஃப்ட்வேர் கிரியேட் பண்றேன், இல்ல ப்ரோக்ராம் நான் வந்து டிசைன் பண்றேன், எப்படி, அதெல்லாம் புத்தி கிடையாது. டாக்டருக்கு எப்படி படிச்சேன், இன்ஜினியரிங்க்கு எப்படி படிச்ச, புதிய பொருட்களை, சயின்டிஸ்ட் வந்து அவங்க ரொம்ப புத்திசாலிகள் நினைச்சுக்கிறாங்க, ஆனா புத்தியே இல்லாதவங்க. மாயா அபகிருத ஞானா ஆசூரம்பாவம் ஆசிரிதம். மாயினால் அபகரிக்கப்பட்ட அறிவை கொண்டவர்கள். சோ அப்போ இங்க வந்து நான் உனக்கு பல பல விஷயங்களை சொல்லி இப்ப வந்து புத்தி யோகத்தை பத்தி சொல்ல போறேங்கிறார். சோ கிருஷ்ண உணர்வில் செயல்படுறதுதான் புத்தி யோகம். அதுவே உன்னதமான புத்தி. புத்தின்னா அறிவு, யோகம் என்றால் ஆன்மீக செயல்கள் அல்லது ஆன்மீக முன்னேற்றம். முழுமுதற் கடவுளின் திருநாட்டிற்கு திரும்பிச் செல்லும் முயற்சியுடன் பக்தி தொண்டில் கிருஷ்ண உணர்வை பூரணமாக ஒருவன் ஏற்கும் பொழுது அவனது செயல்கள் புக்தி யோகம் எனப்படுகிறது.
சோ கிருஷ்ண உணர்வை பூரணமாக ஏற்றுக்கொண்டால் அவன் செய்யறது எல்லாமே புக்தி யோகம். சோ ஜட உலகில் பந்தத்திலிருந்து வெளியேறுவதற்கான வழிமுறை இந்த புத்தி யோகம். புத்தி யோகம்னா எப்படி இந்த ஜட உலக கட்டிலிருந்து நாம் பிரிஞ்சு வெளியில போறோம் அப்படிங்கிறது, அதுதான் புத்தி, உண்மையான புத்தி. இப்ப முன்னேற்றத்தின் இறுதி இலக்கு கிருஷ்ணரே. மக்கள் இதனை அறியார்கள். எனவே தான் அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குரு அல்லது பக்தர்கள் உறவு மிகவும் முக்கியமானது. கிருஷ்ணரே இலக்கு என்பதை அறிய வேண்டும். இலக்கினை நிர்ணயித்த பிறகு முன்னேற்றத்தை நோக்கிய பயணம் படிப்படியாக செல்ல இறுதியில் குறிக்கோள் அடையப்படுகிறது. சோ பக்தர்களோட உறவுல அப்படியே முன்னேறிட்டே போகணும், தனியா இல்ல. இத நான் ரொம்ப கவனமா கேட்டுக்கணும். தனியா இருந்தீங்க அப்படின்னா மாயை தான் உங்களை ஃப்ரெண்டாக்கும். அப்புறம் நீங்க மாயைக்கு ஃப்ரெண்ட் ஆயிடுவீங்க. அப்புறம் மாயா உங்களை மயக்கிட்டே இருக்கும். காலங்காலமா அதிர் பகிர்முக கிருஷ்ணரை பார்த்து முகம் திருப்பி பல யுகங்கள் ஆச்சு. இப்பதான் நம்மளுக்கு ஏதோ இந்த ஜென்மத்துல கிருஷ்ணரோட கருணை கிடைச்சு நாமெல்லாம் சேர்ந்து படிக்கிறோம் பாகவதம் பகவத்கீதை. அப்போ நம்மளோட முன்னேற்றத்தை நோக்கிய பயணம் படிப்படியாக செல்ல இறுதியில் குறிக்கோள் அடையப்படுகிறது. குறிக்கோள் என்ன? கோலோக விருந்தாவனம். இப்போ ஒருவன் தனது வாழ்வின் குறிக்கோளை அறிந்தும் பலநோக்கு செயல்களில் மயங்கியிருந்தால் அவன் கர்மயோகத்தில் செயல்படுகிறான். சோ பலநோக்கு செயல்கள், இதை கொடுத்தா அது கிடைக்கும், அது கொடுத்தா இது கிடைக்கும், இதை செஞ்சா அது நல்லது, அது செஞ்சா அது கெட்டது அப்படின்னு பலநோக்கு செயல்கள். அப்ப கர்ம யோகத்துல அவ ஈடுபடுறான். குறிக்கோளை அறிந்தும் பலநோக்கு செயல்களில் மயங்கி இருந்தால் அது கர்ம யோகம். எவன் ஒருவன் கிருஷ்ணரே குறிக்கோள் என்பதை அறிந்தும் மனக்கற்பனையில் இன்பம் காண்கிறானோ அவன் ஞான யோகத்தில் செயல்படுகிறான். சோ குறிக்கோளை அறிந்து கிருஷ்ண உணர்வினால் பக்தி தொண்டினாலும் கிருஷ்ணரை முழுமையாக ஒருவன் நாடும்போது அவன் பக்தி யோகம் அல்லது புக்தி யோகத்தில் செயல்படுபவன் ஆவான். அப்போ பக்தி யோகத்துக்கும் புத்தி யோகத்துக்கும் ரொம்ப எல்லாம் வித்தியாசமே கிடையாது. முட்டாள்கள் தான் பக்தி யோகம் வேற புக்தி யோகம் வேறன்னு சொல்லுவாங்க. ஆனா ரெண்டுமே ஒண்ணுதான். சோ இதுதான் முழுமையான யோகம். இந்த பூரணமான யோகமே வாழ்வின் மிக உயர்ந்த பக்குவ நிலையாகும். அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவை பெற்று ஓர் ஆன்மீக இயக்கத்துடன் தன்னை தொடர்புபடுத்திக் கொள்ளும் மனிதன் முன்னேற்றம் அடைவதற்கு தேவையான புக்தி இல்லையெனில் உள்ளிருக்கும் கிருஷ்ணர் அவனுக்கு அறிவுரைகளை வழங்கி அதன் மூலம் அவன் இறுதியில் எந்த சிரமமும் இன்றி தன்னை வந்தடைவதற்கு ஏற்பாடு செய்கிறார். சோ பகவான் யார் தன்னை அதிகமா உள்ளத்துல நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த புத்தியை, தன்னை அறியக்கூடிய புத்தியை அவர் தந்துடுறார். சோ அதன் மூலமா பகவானை பற்றி அறிந்து அப்புறம் இறுதியில் எந்த சிரமமும் இன்றி பகவானை அடையிறாங்க. சோ அந்த நபர் தன்னை எப்போதும் கிருஷ்ண உணர்வில் ஈடுபடுத்தி அன்புடனும் பக்தியுடனும் எல்லா விதமான சேவைகளையும் செய்ய வேண்டும். இதுவே தகுதியாகும். அவன் கிருஷ்ணருக்காக ஏதாவது செயலை செய்ய வேண்டும். அச்செயல் அன்புடன் இருக்க வேண்டியது அவசியம். சோ பத்திரம் புஷ்பம் பலம் தோயம், பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் இல்லைங்களா? அந்த அந்த ஸ்லோகத்துல சொன்ன மாதிரி கிருஷ்ணருக்காக ஏதாவது செயலை செய்ய வேண்டும். அச்செயல் அன்புடன் இருக்க வேண்டும். தன்னுணர்வு பாதையில் முன்னேற்றம் அடைவதற்கு ஒரு பக்தன் போதிய புத்தி இல்லாவிடில் அவன் பக்தி தொண்டை நேர்மையுடனும் பக்தியுடனும் செயலாற்றினால் முன்னேற்றம் பெற்ற இறுதியில் தன்னை வந்தடைவதற்கான வாய்ப்பை பகவானே நல்கிறார். நேர்மையுடன் ரொம்ப முக்கியம். பக்தி தொண்டினை நேர்மையுடனும் பக்தியுடனும் செயலாற்றினால். அப்போ இங்க என்ன நேர்மை வேணும்? நேர்மைனா எதை சொல்றாங்க? சோ பகவானுக்கு என்ன பிடிக்குமோ அதை முறையாக செயல்படுத்துவதே பக்தி தொண்டு. மத்தவங்கள பத்தி பேக் பைட்டிங் அப்படிம்பாங்க, பின்னாடி பேசாம குறை சொல்லாம விமர்சனம் பண்ணாம, அதாவது நம்மளுக்கு மேல இருக்கிற சீனியர்ஸ், வைஷ்ணவ அபராதம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சோ நாம எப்படி பக்தில தான் பீஜா எவ்வளவு தண்ணி ஊத்தி அந்த செடியை வளர்க்குறோமோ, ஆனா வைஷ்ணவ அபராதம் பண்ணினா அது அப்படியே கருகி போயிடும். நீங்க எவ்வளவு பாடுபட்டு வளர்த்திருப்பீங்க. எப்படி ஒரு மத யானை என்ன பண்ணுன்னா, ஒரு ஏக்கரா நெல் இருக்கு, அதுல போய் ஒரு கவளம் சாப்பிட்றதுக்காக அந்த ஃபுல்லா எல்லாத்தையும் பால்படுத்திடும். ஒரு ஏக்கரா ஃபுல்லா நெல்லை நாசம் பண்ணிடும். அது போல இந்த வைஷ்ணவராதம் ஒண்ணுதான் பண்ணியிருப்போம். ஆனா நம்மளுக்கு பக்தியில அது ரொம்ப பலனை குறைச்சிரும்.
பக்தியே இல்லாத மாதிரி பண்ணிரும். பக்தி பண்ண முடியாது. இதுக்கு நிறைய உதாரணம் நம்ம சைத்தன்ய சரிதாமிரத்துல படிக்க போறோம். அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதெல்லாம் நம்மள நடைமுறை வாழ்க்கைக்கு ரொம்ப உதவும். சோ அப்ப வந்து நம்ம முதல்ல நம்பிக்கையோட உங்க உள்ள வரணும். முதல்ல குரு சொல்லதை ஏத்துக்கணும். நாம வந்து ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. சொன்னதை சொன்னபடி ஏத்துக்கணும். அது இல்லாம இப்படி இல்ல அப்படி இல்ல அப்படின்னு சொல்லி ஆர்கியூமெண்ட் பண்ணினோம் அப்படின்னா அந்த இடத்துல சரணாகதியே இல்ல. சரண் அடைச்சிட்டோம் அப்படின்னா என்ன சொன்னாலும் கேட்கணும். அந்த காலத்துல எல்லாம் குரு அப்படின்னா அவ்வளவு ஒரு உயர்ந்த நிலை. குரு சொன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா குதிச்சிருவாங்க மலையில இருந்து. ஏன்னா குரு சொல்லிட்டார். இந்த காலத்துல நீங்க பார்க்கலாம், யாரு எனக்கு சீனியர் சொன்னாலும் கேட்க மாட்டேன், யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன், நான் சொல்றதை நீங்க ஏத்துக்கணும் அப்படின்னு சிலர் எல்லாம் பிடிவாதம் பண்ணுவாங்க. அப்படி இருக்கிறவங்க பக்தியில முன்னேற சான்ஸே கிடையாது. முதல்ல சரணாகதி. சரணாகதினா குரு குரு கிட்ட போய் தான் சரணாகதி அடைவேன். சரணம், குருவே சரணம் அப்படிங்கிறது இல்ல சரணாகதி. நிறைய பேர் ஐயப்பா சரணம் 48 நாள் அப்புறம் வந்து மலையில இருந்து கீழே இறங்கி வந்தோன்னா சாராய் கடைக்கு போவாங்க. அதெல்லாம் சரணாகதி. அனுகூல்யச சங்கல்ப பகவானுக்கு அனுகூலமாக இருப்பது. சோ சாஸ்திரங்கள் படிச்சவங்க சொல்றதை கேட்கணும். அது இல்லாம விதாண்டம் பண்றேன்னு இருந்தா நம்ம வாழ்க்கையும் அப்படிதான் இருக்கும். அப்புறம் விதாண்டமா தான் இருக்கும் நம்ம வாழ்க்கையும். சொல்லுவதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுல வந்து ஒன்ஸ் நீங்க குருவை சோதிச்சு ஏத்துக்கலாம். அதுக்கப்புறம் குருவை சோதிச்சுட்டே இருக்கிறதுக்கு நம்மளுக்கெல்லாம் தகுதி இல்லை. குரு நல்ல நல்ல அவரோட பேக்ரவுண்ட் என்ன, எப்படி இருந்தார் அப்படின்னு எல்லாம் தெரிஞ்சு அப்புறம் ஏத்துக்கணும். ஆனா இதுவே பகவத்கீதையில நம்ம பாக்குறோம். அபிச்சேச்ச துராச்சாரே பஜதே மாம் அனன்ய பாக் சாதுரேவச்ச மந்தவ்ய வேவசியோ அப்படின்னு பாக்குறோம். அதாவது பழைய ஆதி மூலம் ரிஷி மூலம் நதி மூலம் பார்க்க கூடாதும்பாங்க. ஒரு ஒரு காலத்துல பக்தி பண்ணி இடையில அவன் தவறினால் கூட அவன் சாதுவாகவே மதிக்கப்பட வேண்டும்னு பகவானே சொல்லிட்டார். அப்போ ஏதாவது அவங்க வந்து முக்குணத்தினால எப்பொழுதாவது அவங்க தவறு செய்திருந்தால் கூட மீண்டும் அவங்க பக்தி தொண்டுக்கு வந்தா, நீ அப்படி செஞ்சீல, நீ நான் கெட்டவன் அப்படின்னு எல்லாம் ஒதுக்கவே கூடாது. சோ பகவானே அங்க சொல்றாரு, மன்னிக்க வேண்டும், நானே மன்னிச்சுட்டேன், அப்புறம் நீ என்ன அப்படின்னு. சோ நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை நாம மறுபடியும் பார்க்கலாம். இப்ப இதோட முடிச்சுக்கலாம். உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் சந்தேகம் இருந்தா பார்க்கலாம்.